வேலை முடிஞ்சு வர 7 மணி ஆகிட்டு. இங்கே பாருங்க, சந்துரு அதுக்குள்ளேயும் தூங்கிட்டான். அன்னைக்கு வந்து எழுப்பி விட்டேன், எல்லாம் சாப்பிடு அப்படின்னேன். இல்லைப்பா வேண்டாம், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு தூங்கியாச்சு. இனி அடுத்து எப்போ எந்திப்பான்? 10 மணி 11 மணி ஆயிரும். இந்த கோதுமை ரவை வாங்குறதுக்கு கடையாக அலைஞ்சிருக்கேன். தெருக்குள்ளே ஒரு கடையிலே இல்லை. கடையில் ரோட்டில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கோதுமை ரவை பாக்கெட் எவ்வளோ தெரியுமா? கூடினது 75 ரூபா, குறைஞ்சது 50 ரூபா. இதாக இருக்குது பாருங்கள். எல்லாம் கோதுமை ரவை கிண்டு தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லுதேன். எனக்கு கஞ்சியே இருக்கும், அதை மட்டும் சாப்பிட்டுருந்தேன். ரவைனாலே இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது கோதுமை ரவை டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு தூங்குனாலும் எனக்கு வேண்டாம், நான் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிட்டான். இந்த கோதுமை ரவையில் நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குது. வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சரியா? கோதுமை ரவை முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சாப்பிடுங்க, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நன்றி.